வணக்கம். போன வீடியோல நம்ம VLOOKUP எப்படி போடுறதுன்னு பார்த்திருந்தோம். VLOOKUPஓட ஃபங்ஷன பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். VLOOKUPஓட ஃபங்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கிற டேட்டா இந்த VLOOKUP ஃபார்முலா வந்துட்டு, இந்த பர்ட்டிகுலர் டேட்டாக்கு எகெயின்ஸ்டா ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற டேட்டாஸு எதையாவது ஒரு டேட்டாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, எடுத்து தரும். அதாவது இந்த இடத்துல எந்த டேட்டா நீங்க இப்ப இந்த 271 அப்படிங்கிற ஒண்ணு முடியறதுக்கு போட்டீங்கன்னா, அதோட நம்பருக்கு எகெயின்ஸ்டா என்ன இருக்கு அப்படிங்கிறத எடுத்து தரும் உங்களுக்கு. எத்தனாவது டேட்டாவா இருக்கு அப்படிங்கிறத எடுத்து தரும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாரி எடுத்துக்க முடியும். ஆனா, இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா, அ இந்த பர்ட்டிகுலர் டேட்டாவுக்கு இந்த பர்ட்டிகுலர் டேட்டா செட்ஸ் நீங்க போய் பார்க்கும்போது, இதிலிருந்து ரைட் சைட்ல இருக்கிற டேட்டா எதையாவது எடுக்க முடியும். சப்போஸ் இந்த இடத்துல இருக்கிற டேட்டாக்கு எகெயின்ஸ்டா லெஃப்ட்ல இருக்கிற டேட்டாவ உங்களால எடுத்துட்டு வர முடியாது. அதுக்காக தான் இந்த XLOOKUP ஃபார்முலாவ நம்ம யூஸ் பண்ண போறோம். XLOOKUPஓட ஃபங்ஷன் வந்துட்டு ரொம்ப சிம்பிள். ஆ இதே மாரி தான். VLOOKUP மாரி ஒரு டேட்டாவ நம்ம இன்னொரு இடத்துலருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு யூஸ் பண்றது தான். அதே தான். இப்ப நம்ம XLOOKUPஓட ஃபங்ஷன ஃபார்முலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப வழக்கம் போல நம்ம ஃபார்முலா ஃபங்ஷன இன்சர்ட் பண்றதுக்கு இந்த மேல எஃப்எக்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கிறத டபுள் கிளிக் அடிக்கலாம். அடிச்சிட்டோம். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்ன ஃபார்முலா வேணுமோ அத நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். XLOOKUP அப்படின்னு சர்ச் பண்ணி போலாம். இல்ல நீங்க ஆல்ரெடி ஃபங்ஷன் இங்க வந்துட்டு இந்த இடத்துல செலக்ட் ஃபங்ஷன் இருக்கும். இதெல்லாம் என்னன்னா, நீங்க கடைசியா எப்பப்ப யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நிக்கும். இது மேல வச்சு டபுள் கிளிக் அடிச்சீங்கன்னா, இந்த மாரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிடும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த டேட்டாவ வச்சு, இந்த ரெஃபரன்ஸ் டேட்டாவ வச்சு ஏதோ ஒரு டேட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த டேட்டாவ எடுக்கிறதுக்கு தான் இது. இப்ப லுக்கப் வேல்யூன்றது இந்த டேட்டா தான் நமக்கு லுக்கப் வேல்யூ. ஏன்னா இந்த ரோல இருக்கிற டேட்டாவ பேஸ் பண்ணி இந்த சைட்ல லெஃப்ட் சைட்ல இருக்கிற டேட்டாவ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றோம். அதனால இந்த தான் லுக்கப் வேல்யூ. அடுத்து லுக்கப் அரே. இது எந்த வந்து நம்ம VLOOKUP பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் செட்டா செலக்ட் பண்ணணும். எந்த ரெஃபரன்ஸ்லேருந்து எந்த ரெஃபரன்ஸ் எத்தன தூரம் வேணுமோ, அத்தன தூரம் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஆனா XLOOKUP பொறுத்தளவுக்கு இது அப்படி தேவையில்ல. எந்த காலமோட டேட்டா உங்களுக்கு தேவையோ, ரெஃபரன்ஸ் பார்க்கணுமோ, அந்த காலமோட ரெஃபரன்ஸ நம்ம செலக்ட் பண்ணா போதும். சப்போஸ் இந்த ரெஃபரன்ஸ் லுக்கப் வேல்யூ எதுல மேட்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுல மேட்ச் ஆகும். ஸோ, அதனால இத செலக்ட் பண்றோம். அதுக்கு அடுத்தது ரிட்டர்ன் அரே வந்துட்டு, உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிற டேட்டாவ வந்துட்டு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த இடத்த இந்த இந்த காலம செலக்ட் பண்ணணும். இந்த காலம செலக்ட் பண்ணிட்டு, ஓகே குடுத்துட்டோம்னா, ஃபார்மேட்டிங் பண்றேன். பார்த்தீங்களா வந்துருச்சா? இந்த பக்கம் இருக்கிறது. சப்போஸ் இந்த நம்பர காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி டேட்டாவ எடுத்துட்டு வந்துரும். ஸோ இதுதான் எக்ஸலுக்கப்போட ஃபங்ஷன். இப்ப இது லெஃப்ட்ல மட்டும் தான் எடுக்க முடியுமா? அப்படின்னா கிடையாது. ரைட்ல கூட எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம்? இந்த ஃபங்ஷன்ல இந்த ஃபங்ஷனோட ஃபார்முலாவ எடிட் பண்றோம். இப்ப எடிட் பண்றதுக்கு எனக்கு சில இருக்கிற டேட்டா தான் வேணும் அப்படின்னா, நீங்க நினைச்சீங்கன்னா, என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? சில இருக்கிற டேட்டாவ ரிட்டர்ன் பண்ணணும்னா, சில இருக்கிற டேட்டாவ செலக்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்துட்டீங்கன்னா, சில இருக்கிற டேட்டாவ உங்களுக்கு இங்க கொண்டு வந்து குடுத்துரும். இதுதான் எக்ஸலுக்கப்போட ஃபங்ஷன். இப்ப நார்மலா எக்ஸலுக்கப் ஃபங்ஷன் நம்ம இந்த இதில பார்த்தோம். நார்மலா கூட நீங்க ஈக்குவல் டூ எக்ஸ்லூக்கப் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வந்துரும். இத டபுள் கிளிக் அடிச்சு எடுத்துக்கலாம். லுக்கப் வேல்யூ தான் உங்களுக்கு இதுதான் உங்க லுக்கப் வேல்யூ. லுக்கப் அரே எந்த டேட்டாவோ அந்த டேட்டா செட் அந்த லைனு. அதாவது இந்த லைன் செலக்ட் பண்ணக்கூடாது. சாரி தப்பா செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த காலம்ல இருக்கிற டேட்டா லுக்கப்போட வேல்யூ மேட்ச் ஆகுது அப்படின்றதோ அத செலக்ட் பண்ணணும். அடுத்தது தான் ரிட்டர்ன் அரேல தான் உங்களுக்கு எந்த டேட்டா ரிட்டர்ன் பண்ணணுமோ அத செலக்ட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த டேட்டா எதுவும் மேட்ச் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில, பக்கத்தில அடுத்து இஃப் நாட் ஃபவுண்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அது என்ன டேட்டா ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, நாட் அவைலபிள் அப்படின்னு குடுத்து டபுள் கோட் குடுக்கணும். ஏன் இந்த டபுள் கோட் குடுக்குறேன் அப்படின்னா, அ எக்ஸெல்ல நீங்க ஒரு கேரக்டரா டீல் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, 2 டபுள் கோட்குள்ள குடுத்தீங்கன்னா தான் அது கேரக்டரா டீல் பண்ணும். அந்த டேட்டா அப்படியே உங்களுக்கு வரும். இல்லன்னா, அது வந்துட்டு ஃபார்முலாவா கன்சிடர் பண்ணிக்கும். அதனால தான் நம்ம டபுள் கோட்டுக்குள்ள குடுக்குறோம். இப்ப என்ன பண்றோம்?
இப்ப என்டர் அடிச்சோம்னா, இப்ப இந்த டேட்டா இதுல மேட்ச் ஆறங்காட்டி இந்த டேட்டா தூக்கிட்டு வருது. இப்ப நான் வந்துட்டு சம்திங் வேற ஒரு நம்பர் டைப் பண்றேன். இப்ப நாட் அவைலபிள்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல அந்த டேட்டா இல்ல அப்டின்னா நாட் அவைலபிள்னு வந்துரும். நம்ம என்ன குடுக்குறோமோ அது வரும். ஆனா VLOOKUP பொறுத்தளவுக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த இடத்துல இல்லைன்னா, #n/a அப்படின்னு வந்துரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.